நோன்பு நாட்களில் மக்கள் பெரும்பாலும் வழக்கமான உணவை லேசான சாத்வீக உணவுகளால் மாற்றுகிறார்கள். அவை செரிமான அமைப்பை அதிக சுமை இல்லாமல் உடலை வளர்க்கின்றன. மிகவும் பொதுவான உண்ணாவிரத பொருட்களில் சாபுதானா அல்லது மரவள்ளி கிழங்கு முத்துக்கள் உள்ளன. இது கிச்சடி, வடை மற்றும் கீர் போன்ற உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது அதிக கார்போஹைட்ரேட் உள்ளடக்கத்தை கொண்டது. உடனடி ஆற்றலை வழங்குவதற்காக அறியப்படுகிறது. மேலும் இரும்பு, மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் கால்சியம் போன்ற சுவடு தாதுக்களையும் வழங்குகிறது. இருப்பினும் சாபுதானா அனைவருக்கும் ஏற்றதல்ல என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். சில நபர்களுக்கு, குறிப்பாக நீரிழிவு, பலவீனமான செரிமானம் அல்லது சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது செரிமான அசௌகரியம், இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பு அல்லது உண்ணாவிரதத்தின் போது பிற உடல்நல சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும். நன்றி.